இந்த மாதிரி வணக்கம் வைக்க மாட்டான். சத்தியமா ஒரு தளபதியார் வந்தா கூட தளபதியார வாருங்க, உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, தண்ணி சாப்பிடுங்க, ஜூஸ் சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க அப்படிதான் சொல்லுவோம். நீ புளின்ற அவன் புளின்றான். அதெல்லாம் இது வந்து ஒரு ரகசியம். இது ரகசியம் உங்களுக்கு தெரியாது. எப்படியா? மாட்டு சந்தைக்கு போயிருக்கிறியா? மாட்டு சந்தைக்கு என்ன போனது இல்லம்மா. போனது இல்ல? இல்ல. அங்க போனா ரேட் வாயெல்லாம் பேச மாட்டாங்க. கை கூட. எப்படி? இப்ப முடியாது. போயிட்டு வந்துட்டோம். ஆள் இருக்கிறாங்க, நினைக்கிறது பண்றாங்க. புரியல. இன்னும் 1 2 3 புடிச்ச வரல. இப்படிதான் கரு பேசத்தா? அப்ப நீ சளிக்கு வந்த மாடா? ஆலோசனை செய்யணும். இந்த இடத்துல உங்க மாதிரி வேலைக்கார பசங்களுக்கு வேலை கிடையாது. சரிமா, இது அந்தரங்கம். சரி, இந்த இடத்துல நாங்க இதுவரை கலந்த ஆலோசனை செய்ய போறோம். சரி, ஏன்னா மன்னர் 6 மாதம் வெளியே போயிட்டார். 6 மாசமா இந்நாட்டு பொறுப்பு வந்து தளபதியோட ஒப்பாசிட்டு போயிடும். மகாராணி செய்து முடிப்பார். அதுதான் ஏன்னா கலந்து யாராவது தரணும், அவங்க தரணும், இது செய்யணும் அப்படின்னு பேசுங்க. என்ன அறியாம யாரும் உள்ள வரக்கூடாது. அப்போ மகாராணி அவர்களே, தளபதியாரே, உங்களை மகாராணி என்று அழைக்கும் போது என் உள்ளத்தில் அச்சமாக இருக்கிறது. அப்படியா? உங்கள் பெயரை சொன்னால் இருவரும் கலந்து ஆலோசனை செய்யலாம். நான் உன்னை யாவுட்டு கருதான் தான் சொன்னேன். பக்கத்து வீட்டு கருத்து இருக்கேன். அவங்கள்ட்ட போய் சண்டை வாங்குறேன். அவங்க வாங்க பேசுறா. நீ அந்த நேரம் அவனுக்கு அவன் நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம வீட்டு கருதான் கேட்டுப்பான். கருத்து சாதிக்க பத்துமா சாகுது. கருத்து தந்து இருக்கிற பாரு. மகாராணி அவர்களே, என்ன உங்கள் பெயரை சொல்லி அழைக்கலாம் என்று உத்தரவு இருக்கிறேன். என்னுடைய பேரு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அப்படியா? சரி, என் பேர் சொல்றது நீங்க தாராளமா கூப்பிடலாம். சொல்லுங்க. என்னுடைய பெயர் கலாவதி. ஓ கலா. அட பாரு. அப்படி கூப்பிடாதடா. என்ன தப்பா பண்றீங்க? அது தப்பா போறா அப்போ. தப்பா நினைக்காதீங்க. இப்போ தூரத்துல ராமசாமி இருக்காரு. ஓ எப்படி கூப்பிடுவாங்க? ராமசாமி அப்படியே கூப்பிடுவா. ஓ ராமசாமி கூப்பிடுமா? ஆமா. இந்த பக்கம் முன்சாமி இருக்காரு. முன்சாமி அப்படியே கூப்பிடுவோம். இல்ல. ஓ முன்சாமி. சரி, நான் சொல்றது வாஸ்தவம் தான். அதான் உன் பேரு. என் பேருக்கா? நான் தூரமா இருந்தா எனக்கு ஓ போட்டு கூப்பிடலாம். சரியா? நான் பக்கத்துல தான் இருக்கிறேன். தூரமா அது தப்பா புரியுதுடா. அம்மா சேர்த்துக்கலாமா? அம்மா கூப்பிடுறேன். தூரமா தான் கூப்பிடணும். தூரமா இருக்கு. அர்த்தத்தை அர்த்தமா மாத்துறானே. கலாசுரனோட ஓ போட்டா அது வேற அர்த்தமா புரியல. காலையில பசங்க என்ன கூப்பிடாத அந்த மாதிரி ஓ போடுறேன். கடவுள் இல்லாத குறைதான் எனக்கு. அப்படியா? நிம்மதி இல்லை, சந்தோஷமா இருக்க முடியல. நாட்டு மக்கள் குறை தீர்க்கிறேன். ஆமா, உங்கள் குறை என்னவென்று சொன்னார், உடனே தீர்த்து வைக்கிறேன். நிச்சயமா. நான் என்ன சொன்னாலும் நீங்க செய்யணும். தாராளமாக. மறுக்கவே கூடாது. மறுப்பு என்பது இருக்காது. அப்படியா? அப்படின்னா நான் சுருக்கமாவே சொல்றேங்க. சொல்லுங்க. பட்டாயம் வீட்டுக்காரன் பேர்ல கேட்டோம். பயிர் என்ற ஏகப்பட்ட நிலம் இருக்குதுப்பா. அரசாங்க சொத்து
எந்த சொத்து நான் பயிர் வைக்கிறது தெளிவா சொன்னாதான் தெரியும். கேளு. அவர் சொன்னாரு பாரு. என்னதான் நீ நடந்து போயின்னு சொல்ற? அப்போ என்னோட ஆசை பாசம் இருக்காதா? 6 மாசம் ஒரு ஆம்பளை விட்டு பொம்பளை போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி பழம் நட்டு அப்படியே பால் விடுது. நீங்க பாருங்க, இந்த அன்பகத்துல நாம 20 மட்டும்தான் இருக்கோம். எது செஞ்சாலும் நம்ம 20 தான் போக போகுது. நீங்களும் வாய்த்தவரை யார்கிட்டையும் நான் மகானிக்கிட்ட அப்படி இப்படி இருந்துன்னு சொல்லாதீங்க. நானும் தரம்தார்கிட்ட அப்படி இப்படி இருந்துன்னு சொல்ல மாட்டேன். சரியா? நான் எப்பெல்லாம் ஆசைப்படணும் அப்பெல்லாம் சொல்லி அனுப்புறேன். நீங்க வந்து என் குறையை தீர்க்கணும். இந்த ஆசை உன் உள்ளத்திலே இருக்கிறது எப்பொழுது சொல்லியிருந்தால் அப்பொழுதே உன் குறையை தீர்த்திருக்கிறேன். அப்படியா? இவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆசையை தீர்க்க நான் இருக்கிறேன். என்ன எவனாவது கூலி கேட்பானா? வாரத்து விளையாடு வெள்ளவே நினைவால் ஏற்க முடியும். உணர்ந்து வந்தாய் எனக்காக இமையழகு சித்திரமே கண்ணே மணியே கற்கண்டு கராவதி கல்யாண ஜமா சாலதா
நீ தவறா புரிஞ்சுக்கிட்ட. அவர் யாரு? தளபதியா? நான் யாரு? மகாராணி. நான் சொல்ற வேலை செய்து முடிக்கிறேன். நீ தப்பு பேசுற. சத்தியமா உன் மனைவி நான் துரோகம் பண்ண மாட்டேன். இந்த முன்னாடி நான் உடனே யாரும் போடுறேன். போடுவா வேற ஒரு பொண்ணு கட்டும் போது ஒன்னு போடுவா. சத்தியமா நம்ம சுத்தமா ஜோடியால ஆயிட்டாவும். சத்தியமா ஐயோ பாக்க சொல்லுவாங்க. ஐயா நீங்க பாருங்க. எவிடன்ஸ் பாரு வீடியோ. கேமரா பாரு நான் சொல்றேன். பேபி இருக்குதா இல்லையா அண்ணன் வரட்டுமே. கரவையாரே ஏன் அண்ணே இல்லாத நேரம் பார்த்து பஞ்சவரை வரவேண்டிய கேமரா என்ன நாட்டுக்கா உழைக்கிறேன் நான். நாட்டு மக்களை பாதுகாக்கிறேன் நான். அண்ணி சூரியன் ரத்து ஆமா அண்ணன் இல்லையே. அண்ணன் இல்லாத போது குறை நிறை என்ன நாட்டு மக்கள் செய்ய வேண்டியது கலந்து ஆலோசனை செய்ய வேண்டியது என்பதற்காக தான் பஞ்சாயத்துக்கு வந்தேன். தப்பா நேரமே வாங்க வாங்க. ஆமா அண்ணன் சென்றாலே வந்து அறிந்து விட்டார் எல்லைப்படத்தை சென்று அழைத்து வர வேண்டும் என்ற விஷயத்தை சொல்ல வந்தேன். சொல்ல வந்தாரு. நேரமே வாங்க நேரமே வாங்க. என் அண்ணன் வந்தா என் அண்ணன் உண்டா சொல்லி உண்டு அப்பா டான்ஸ் ஆடுறதுக்கு ஒண்ணலாம் இல்ல என்ன பார்த்தா 10 அடி தூரம் தள்ளி நிக்கிறவன் நீங்க என்ன பார்த்து வாடின்றா போல. அது அப்படியே நீ பத்திரியா இருந்தப்பா நீ தேவடா. நான் பயப்பட மாட்டேன். கரெக்டா சொன்ன பாரு. நூத்துல உண்மை இது. ஏய் தேவரியா பையா. ஏய் காபிரியா. எல்லாத்துக்கும் காரணம் டாவரு. ஆமா. கதவு சாத்திட்டு யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமா. திறந்து விட்டாங்க. என்ன பண்றேன்? தேவடாக்கு தேவசம் பையா. தேவடாக்கு தேவசம் கொடுத்த பையோ. பண்டவன் இருக்க கண்டவன போற தேவடாலிக்கு நான் மரியாதை வேணும். மரியாதை. அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? ராஜா. அடிடா. ஐயா ராஜி வந்த காரணத்தை சொல்லவா. வராதே குபாவர போடா. உஜமாவனே அவன பலிகாரா. போடா. யாருக்கு ஜாதி? ஏங்க நீ மொத்தமே பாத்துக்கற. ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் பாத்துக்கறான். டபார் மொத்தமே கேமரால. ஐயோ இது வேற வா. மொத்த எல்லாமே ரெக்கார்டிங் இருக்குது. ஏங்க ரெக்கார்டிங் நான் சமாளிச்சுக்கிறேன். ஒரிஜினல் கேமரா. இப்போ நான் இந்த அரண்மனை மகாராஜா வாழணும் அப்படின்னா அது காரணம் நீங்க தான். உங்களே தான் இருக்குது. என் வீட்டுக்காரர் என் நாத்தனால பாக்குறதுக்குள்ள என் வீட்டுக்காரர் அப்படியே மடிக்கிட்டு என்கிட்ட விடு. அவ சதிச்சாவில ஒண்ணு சொல்லிட்டாவ. எனக்கு சொல்லிடுவேன். உங்களை வச்சுக்கிறது சொல்லிடுவேன். உங்களை வச்சுக்கிறது என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா நம்ம 2 பேர் தலை தரையில உருணும். இவனை நீ பாத்துங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். அவ போய் அவன் அண்ணனை சந்திக்காத நான் பாத்துக்கிறேன். சரி ஏங்க புறப்படுங்க. ஏன்டா என்னடா அளவு போட்டுக்கிறேன். கோடை மூச்சில அளவு போட்டுவாங்க. டேய் எந்த பையன்? டேய் வாங்க பையன். டேய் போறப்போ அது பையன். டேய் போறப்போ அது பையன். மரம் 50 மரம் போற இல்ல குந்து குத்து இல்ல பரிசு இல்ல ஒரு தோட்டை கறிக்கறாங்க. பக்கத்துல நான் வாங்கி சொன்னா என்னடா ஒரு திமிருக்கறாவது. நான் பொறுப்பாக்கறனால கௌரவமா குணம் பண்ணீங்க. முன்ன போய் கொண்டவருக்கு கட்ட போட போற தெரியா? நான் எல்லாரும் பேசுவாங்க. ஆரம்பத்துல என்னன்னா அந்த பையன் இந்த மாரி இந்த வார்த்தை கேட்டுங்கிறானே ஒரு நாட்டு மகாராணி கேட்கறானேன்னு சொல்லிட்டு இவன் இதுக்கு காரணமே இவன் தான். ஜாக்கிரி தச்சு போட்டாலும் போதே நான் கவனிச்சுனான். எங்கோ எத்து பாஸ் ஆகுதுறான்னு நினைச்சேன். இங்கதான் பாஸ் ஆகிருக்கு. வாடி அவர் கால வராட்டின்னு பேசுற. கால ஆட்டுனா அப்படியும் வாடி வாடி நீங்க யாருக்கிட்ட உன் ஜம்பாலுமே பள்ளி கட்டிக்கியாங்க. நம்ம ரகசியம் ஒருத்தருக்கு தெரியாம இருக்கிற வரையும் நீ ராஜா நாமளே ராஜா நாமளே மந்திரி. ஆமா எப்ப என் வீக்னஸ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சோ இனி இவனுக்கு தான் நாடிப்ப போறது. ஆமா சரி அவன் வழியிலே போறான். நம்மளுக்கு தெரியாத மாத்திரத்துக்கு இத பாருடா. நானும் தளபதியாரும் அப்படி இப்படிமா இருந்தது தளபதியார வச்சுங்கிற விஷயம் நீ யாருக்கும் சொல்லாமல் இருந்தால் நீ எது கேட்டாலும் நான் செய்யறா. சத்தியமா 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 எது கேட்டாலும் நீ எது கேட்டாலும் நான் செய்யறேன். ஆனா என் வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாது. அது நான் பாக்கிறேன். என் நாத்தனார் என்ன பண்ணுறது எனக்கு தெரியும். அவளை 4 இது தகவல்
ஒண்ணு இல்ல பணம் காசு கேட்கலான்னு பாக்குறேன், நிறைய பணம் வச்சுக்கிறேன் நானு. சரி இடம் ஏதாவது வேணும்னா சொல்லு. 30 பிளாட் வச்சுக்கிறேன் நானு. 30 பிளாட். ஆமா. சரி நகரத்தை ஏதாவது பொண்ணு பிறந்தது 6 மாசம் ஆகுது. இப்ப சேர்த்து வச்சுறேன்னா அவன் பிறந்த அடுத்த செகண்டே 20,000 நகை நான் கேட்டுங்கடி காட்டிய. அவளுக்காக 100,000 நகை சேர்த்து வச்சுக்கிறோம். ஓஹோ. அப்புறம் என்ன போய் கூட்டாட வந்துற? என்ன பண்றது, தலையெழுத்து வரும். சரி நகையோட இடமும் வேணாம் பணமும் வேணாம், என்னதான் வேணும்? இல்ல தளபதி எப்படி கவனிச்சு அது மாதிரி நம்மளை கவனிச்சுன்னு ஒரு எல்லா வரைக்கும் தான் நீ மோய போகுது தேவையா பகுதி தூக்கி தாமாத்திர கதை வச்சு தளபதி படும்போது யார்கிட்ட ஒரு 5 நிமிஷம் படக்கூடாதுன்னா அவங்க செய்கிறேன் நான் செய்ய மாட்டேன்னு நிமிஷம் தப்பு நீ சொல்லு, இந்த வேலையை அவன் கூப்பிடலாமா என்ன? கட்ட சொல்றாரு ஒரு ஆளுக்கு போனா 5 பேர், 2 பேருக்கு போனா 5 பேர். இல்ல அவர் கூப்பிட்டு பார்த்தா எப்படி தெரியுமாக்குது? கண்டவனுக்கு ஜமீனால கண்டம் பண்ணிட்டாரு. இந்த விஷயம் அவங்க ஒண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க ஒண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு யதார்த்தமா கேட்க, நான் பதார்த்தமா கொடுக்க, வேலைக்காரன் பார்த்துனா வேலைக்காரன் முடிச்சுக்கலாம். தோட்டத்துக்காரன் போதுன்னா தோட்டத்துக்காரன் பார்த்துனா தோட்டத்துக்காரன் பார்த்துனா அப்படியே இருந்தாக்கா வயிற்றுல புழு பூச்சி கொண்டு வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் கலியோ கலின்னு கழிச்சாங்க. அந்த மாதிரி கலியா போச்சாங்க. உங்களுக்கு கலைஞர் பார்த்தா கலைஞர் நான் பார்த்து இப்ப நான் பார்த்துட்டு நைனா பார்த்தா அவர் சொல்றாரு, அவர் நாய் பார்த்தா சொல்றாரு. நானே என்ன பண்ணணும், அதுக்கு தான் கூப்பிடுவேன். நான் முடிச்சுட்டு அனுப்புறேன். காவலே பண்ணாங்க ஓடி வெறி துள்ளு தோணுச்சு. சரிடா, இப்ப என்ன நான் உன்கிட்ட வந்தா நீ அதுக்கு சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தருக்கு போனாங்க 10 பேருக்கு போனாங்க. That's all. சரி விடுற, உன்னையே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி. ஆனா சொல்லக்கூடாது. நான் ஆனா நீ இப்ப கவனிக்க மாட்டேன். 4 மணிக்கு கவனிக்கிறேன். ஆண்டு விட்டால ஊடு யாரும் போக மாட்டாங்க. அப்ப நான் 4 மணி யாரும் போக மாட்டாங்க. நம்மள பார்க்கறதுக்கு இருக்கிறாங்க. எனக்கு 4 மணி உங்களுக்கு 5 மணி நைனா 5 மணி டேய், நான் உன்னை கவனிக்கிறதா இல்லையா பார்த்து தானே விட்டு போவாங்க. சத்தியமா உன்னை கவனிக்கிறேன். கவனிக்கல செருப்பாட்டு விட்டுருவா அறந்தாய் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. ஆசைதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் தெரியுமப்பா. கை மாறு பணமே அது கைப்பட்டு இணைக்குது மனமே. ஆசைதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாவான். ஆசைதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா.
சிறப்பான திருவுருவம் அல்லவா? நல்லது. கோயில் கால முடியாது சந்தோஷம். உண்மை. உங்கள் மனைவி இல்லாமல் உங்கள் மீது ஏக்கம் படித்தால் வரவில்லை தூக்கம். முதலில் உங்கள் மனைவி சந்தித்து அவர்கள் ஏக்கத்தை போட்டுங்க. அவ்வளவுதான். நல்லது, நீங்க சென்று வாருங்க. என்னுடைய மனைவி கலாவதி. ஆமா, அது காலாவதியாக ரொம்ப நாள் ஆகுது. என்ன சொல்ற? ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு. ஏண்டா ரீசார்ஜ் முடிஞ்சு போனா செய்ய வேண்டியதாடா. நேத்து போன் பண்ணா என்ன சொல்லிட்டு தெரியுமா? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இப்போது வேறொரு இணைப்பில் தொடர்பு கொண்டிருக்கிறார். சிறிது நேரம் கழிச்சு டயல் செய்வோம். நாம வாய் கொடுத்தா பொண்ணு நான் மட்டுமா பேசணும்? கிடையாது. எல்லாரும் பேசுறாண்டா. ஆமா. ஏன் சுருக்கமா சொல்லணும்னா பேசுறான். அவர்தான் பேசுகிறாரு. ஆமா ரீசார்ஜ் அவர்தான் பண்ணி விட்டுறாரு. அப்படியா? சரி, இருந்தாலும் என்னுடைய மனைவி பார்க்க வேண்டும். இங்கே என்னுடைய மனைவி காலவதி காலவில்லை என் இயக்கத்தோடு இருக்கிறேன். ஆசிரியர் பாத்தீங்களா? பார்த்து தியாகத்தை வைப்பு போவார். ஆண்டாளே ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, அந்த பார்வதிக்கு சிவனார் துணை, அந்த வள்ளிக்கு முருகன் துணை, என்னாச்சு மகாராணிக்கு தளபதியார் துணை. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கே. ஆமா ஆமா, யார் இருந்து அவரு தேவசாரி அழகா இருக்குடா. அழகா இருக்கு. ஏடா எங்களுடைய மனைவி மணி எங்க தெரியல, நான் பார்க்கவே இல்லடா. கூப்பிடுறேன். என்னுடைய மனைவி வந்து விட்டான். என் மனைவி நான் இல்லையே என்று ஏக்கத்தோடு இருப்பாளா? தீர்க்க வேண்டும். அவங்களை விட்டு வருவதே கிடையாதா? என்ன செய்வது? அவங்களை விட்டு வெளியே போறதே கிடையாதா? விடுங்க, நாங்க பெண்ணாக பிறந்து விட்டா எல்லாருக்குமே தன் கணவன் மீது அளவில்லாத பக்கத்துல இருக்கும். ஆமா. ஏன்னாக்கா காலையில வேலைக்கு சென்ற கணவன் எப்போது மாலைக்கு வீடு வருவான் வழி மேல் வீடு வைத்து தன் கணவனுக்காக காட்டக்கூடிய மரபு நம்ம தமிழ் மரபு. யார் வீட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, சச்சரவு இல்லாத குடும்பம் என்பது கிடையவே கிடையாது. ஏன்னாக்கா கணவனுக்காக மனைவி விட்டு கொடுத்து வாழணும், மனைவிக்காக கணவன் விட்டு கொடுத்து வாழணும். விட்டு கொடுத்து வாழ்றதா வாழ்க்கை நல்லா இருக்கும். நீயா நானா நீயா போட்டுட்டு குடும்பத்தோட எதிர்காலம் கேள்விக்குறியா போயிடும். மனைவிக்காக கணவன் தோக்கணும், கணவனுக்காக மனைவி தோக்கணும். ரெண்டு பேரும் மாறி மாறி தோத்தாதான் வாழ்க்கை என்ற பயணத்தில் குடும்ப வெற்றி வாங்கிய சூடும். ரெண்டு பேரும் சண்டை போட்ட வெற்றி ஒருவருக்கு தான். ரெண்டு பேரும் சமாதானம் போயிட்டாரு, தோல்வி யாருக்குமே கிடையவே கிடையாது. 6 மாத காலமா நீங்க நன்மையேற்று ஒரு மாதம் ஏற்ற குடும்பத்தை இருக்குதான் செய்யும். ஆகையில நம்ம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கோபமா இருக்கிற ஒரு மனைவியே சாந்தப்படுத்துற மாதிரி அந்த 4 வார்த்தை பாசத்தோடு ஒரு வார்த்தை கூட்டா போது அது கூட ஒரு பாட்டு மூலியமா தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்ற வார்த்தை சிறப்பு இல்ல, அதோட பாட்டா பாட்டா அன்பா அழகா நிலவுக்கு என் மேல்